பிரதம அதிதியாக சமூகம் தந்திருக்கும் மத்திய மாகாண சபை முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க அவர்களே, அதேபோன்று மத்திய மாகாண சபை உறுப்பினரும் முஸ்லிம் கல்வி பாடசாலைகளின் மேற்பார்வையாளருமாகிய சகோதரர் ரிஸ்வி ஃபாரூக் அவர்களே, இந்த வித்தியாலயத்தின் அதிபர் அவர்களே, ஆசிரியர்களே, எமது ஒன்றியத்தின் தலைவர் உட்பட சகோதரர்களே, பெற்றோர்களே, சகோதர பழைய மாணவர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நாள் கல்விக்காக பாடுபடுகின்ற, கல்வியை இலக்காக கொண்டு இயங்குகின்ற, கல்விக்காக தமது நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்கின்ற ஒரு மக்கள் சமூகத்தின் அல்லது ஒரு சகோதர சமூகத்தின் முக்கியமான ஒரு நாள். உங்களுக்கு தெரியும், கல்வி என்ற பெயரிலே ஒரு சில அமைப்புகளை அமைத்துக் கொண்டு பேரளவில் தலைவர்களாகவும் செயலாளர்களாகவும் உறுப்பினர்களாகவும் இருந்து கொண்டு கல்விக்காக எந்த வேலையும் செய்யாது இருக்கின்ற ஒரு நிலைமையிலே கல்விக்காக வேண்டி தமது காலம், நேரம், பொருள், மானம், மரியாதை, அதிகாரம், பதவி எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு சமூகம் இன்று எம்மிடம் இருக்கின்றது. அந்த சமூகத்தின் முக்கியமான ஒரு நாள் தான் இன்றைய நாள். இன்று இந்த நாளிலே எமது ஒன்றியம் சார்பாக ஒரு சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பம் அளித்ததையிட்டு நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பின் சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், மொசபத்தேனியா என்றார்கள், தொங்கு பாலம் என்றார்கள். இதனை போல எத்தனையோ முரண்பாடான, தெளிவில்லாத எத்தனையோ கருத்துக்களை பரப்பி, வதந்திகளையும் பரப்பி எத்தனையோ விஷயங்களை சாதிக்க முற்பட்டார்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் ஒரு சவாலாக ஏற்று, அவை எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இன்று இந்த திட்டத்தினை மேற்கொண்டு நடப்பதற்காக இத்திட்டத்தினை தனது தோளிலே சுமந்து இன்று வரை இதனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் எமது மத்திய மாகாண சபை உறுப்பினர் ரிஸ்வி ஃபாரூக் அவர்களை இவ்விடத்திலே நாம் மிகுந்த நன்றியுடன் ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போல சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், எமது சமூகத்தின் எழுச்சி கல்வியில் தான் தங்கியிருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதன் அடிப்படையிலே சமீப காலமாக எமது ஊருக்கும் எமது கல்வி நிறுவனங்களுக்கும் எமக்கும் கல்வியிடம் தொடர்புடைய சகல விடயங்களும் உதவி செய்து கொண்டு இந்த பாடசாலையினை அகில இலங்கையிலே முதலாவது முஸ்லிம் மாதிரி பாடசாலையாக உருவாக்குவதற்கு உதவி செய்து அதனை செயற்படுத்திக் கொண்டிருக்கின்ற எமது முதலமைச்சர் கௌரவ சரத் ஏக்கநாயக்க அவர்களையும் நாம் இவ்விடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், எமது ஒன்றியம் சுமார் 10 வருட கால வரலாற்றை கொண்டது. பிற்பட்ட 5 வருட காலத்திலே மில்லியன் கணக்கான வேலைகளை, வேறு வார்த்தையில் கூறுவதாயிருந்தால் கோடிக்கணக்கான ரூபாய் செலவிலே எத்தனையோ அபிவிருத்தி திட்டங்களை எமது கல்லூரியிலும் இவ்விடத்திலும் மேற்கொண்டிருக்கின்றது. நான் பெருமையிடம் கூறிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம், எமது கல்லூரியில் இருந்தோ அல்லது இங்கு இருக்கின்ற மாணவர்கள் இருந்தோ அல்ல இங்கே பெற்றோர்களாக இருக்கின்றவர்கள் இருந்தோ அல்லது அஸ்ஹர் கல்லூரியில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் இருந்தோ அல்லது அஸ்ஹர் கல்லூரியின் பெற்றோர்கள் இருந்தோ ஒரு சதத்தை கூட பெறாமல் முழுக்க அஸ்ஹர் பழைய மாணவர்களிடம், அஸ்ஹர் நலம் விரும்பிகளிடம்,
அதற்காக பாடுபடுகின்ற அல்லது அக்குரணைக்காக எந்த பிரதி உபகாரமும் எதிர்பாராமல் பாடுபடுகின்ற ஒரு அழகான சமூகத்தின் பங்களிப்பே என்பதனை இவ்விடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அவர்களையும் இரவு நேரம் இரவு பகல் பாராது தங்களுடைய நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சகல விடயங்களிலும் இந்த பாரிய